சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம் நீங்க அந்த தரப்ப சொல்றீங்க, அவங்க உங்க தரப்ப சொல்றாங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் நடுநிலையாளர்கள். பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அந்த தூண் உங்களுடைய மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்னது போல வசந்த காலமாக இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றியிருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. அதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம். எங்கள் வாய் நல்ல வாய், அவர்கள் வாய் என்ன வாய்ன்னு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். யாருடைய இல்லைங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை கீழ்மட்டத்தில் அடிப்படையில், ஏன்னா இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டருடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. நாங்கள் சொன்ன அதை வேறு அர்த்தங்கள்லாம் சொல்கிறாங்க, அசிங்கமான உதாரணம்லாம் சொல்கிறாங்க. அதை நாங்கள் சொல்ல விரும்பலை. தொண்டர்களுடைய விருப்பம் கட்சி இணைய வேண்டும். ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி, தன்னுயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள். பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் தான் தொண்டர்கள் நினைக்கிறார். தொண்டர்களின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் தலைமை தான். எல்லோருமே நாட்டு மன்னர்கள்.